வணக்கம், நான் ஐஸ்வர்யா. இன்றைக்கு KS நாகராஜன் எழுதின மௌனன்ற புத்தகத்திலிருந்து 6வது தலைப்பான நைனிடால் பாபாஜி இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சமயம் இந்த புக்கை எழுதின KS நாகராஜனும் முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதியுமான நீதியரசர் திரு ராஜீவ் அவர்களும் ஆன்மீக விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ KS நாகராஜன் தான் மகாவத்தர் பாபாஜி பற்றி ஒரு புக் எழுத போகிறதா சொல்கிறாரு. இதை கேட்ட நீதியரசர் நைனிடால் பாபாஜி பற்றி சில ஆச்சரியமான விஷயங்கள்லாம் பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். 2000 வருடத்தில், அதாவது 2023 தானே, அதே மாதிரி 2000 2 பாபாஜிகளை தரிசிக்கும் வாய்ப்பு நீதியரசருக்கு கிடைக்குது. அதில் ஒருத்தர் நைனிடாலில் வாழ்கிற நைனிடால் பாபாஜி. இன்னொரு பாபாஜி பார்க்கறதுக்கு மிகவும் இளமையானவராகவும் இளையவராகவும் இருக்கிறாங்க. அவர் யாருன்னு நைனிடால் பாபாஜி கிட்ட கேட்க, இவர் தான் பரமஹம்ச யோகானந்தரின் மறுபிறவின்னு சொல்கிறார். அவர் பார்க்கறதுக்கும் கிட்டத்தட்ட யோகானந்தரை போலவே இருக்கின்றார். அவருடைய பெயர் என்னன்னா ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்த பாபாஜி. நைனிடால் பாபாஜி என்ன சொல்கிறாரு, தான் மகாவத்தர் பாபாஜியின் சுற்றுப்பிறவியாக பிறந்திருப்பதாகவும் இந்த விஷயங்கள் இந்த மகாவத்தர் பாபாஜியின் குழுக்களுக்கு மட்டுமே தெரியும்னு சொல்கிறாரு. மகான்களின் பிறப்பு இந்த மண்ணில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும்னு சொல்கிறார். நைனிடால் பாபாஜி கையெழுத்திடும் பொழுது கூட மகாவத்தர் பாபாஜின்னு தான் கையெழுத்திடுவாராம். யோகானந்த பாபாஜி கையெழுத்திடும் போது கூட பரமஹம்ச யோகானந்தர் அப்படின்னு தான் கையெழுத்திடுவாராம். இந்த இருவரையும் சந்திக்கும் வாய்ப்பு இவருக்கு அடிக்கடி கிடைச்சிருக்கு. இந்த சந்திப்புகள் எல்லாம் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் அவர்களோட அளவலாகிறதுக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பமாகவே இருக்குன்னு சொல்கிறார். லக்கி மேன். நைனிடால் பாபாஜி தான் மகாவத்தர் பாபாஜின்னு இவரது பக்தர்களும் சீடர்களும் ஆணித்தரமாகவே சொல்கிறார்கள். ஆனால் இவருடைய தோற்றத்தில் இளமையாக இல்லாமல் வயதானவராகவே காட்சியளிப்பார். தன்னை நாடி வருபவர்களுக்கு கிரியாதீட்சை அளிக்கின்றார். அது மட்டும் இல்லை, இவருடைய சீடர்கள் அனைவரும் உயர்ந்த நிலையை அடைந்தவர்களே. கிரகஸ்தர்களாக இருக்கும் அனைவரும் கடமையாற்ற வேண்டும்னு நைனிடால் பாபாஜி வலியுறுத்துகிறார். பல நாட்டவர்களும் இவரை நாடி வருவார்களாம். இங்கு வந்து செல்லும் பொழுது தங்களது மனம் தெளிவடைந்ததாகவும் புத்துணர்வு பெற்றதாகவும் சொல்கிறார்கள். புத்தர், இயேசு கிறிஸ்து, முகமது போன்ற மகான்களோடு இணைந்து பணியாற்றினார் என்று இவருடைய பக்தர்கள் சொல்கிறார்கள். இவரை பற்றியும் இவரது போதனைகளை பற்றியும் பல புத்தகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. தர்மத்தை பற்றியும் இயற்கையின் விதிகளை பற்றியும் மனிதனின் சுய சிந்தனைகளை பற்றியும் அவற்றில் விரிவாக வெளியிடப்பட்டுள்ளது. மேலை நாட்டவர்களை அதிகம் கவர்ந்த நைனிடால் பாபாஜி 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 8ஆம் நாள் மகா சமாதி அடைகிறார். இவருடைய சீடர்கள் இவருக்கு இறப்பே இல்லைனோ, இவர் தொடர்ந்து இந்த மண்ணில் தோன்றிக்கொண்டே இருப்பார்னோ அதீத நம்பிக்கையுடன் சொல்கிறார்கள். அது நம்பிக்கை மட்டும் இல்லை, அதுதான் உண்மையும் கூட. இத்துடன் இந்த பகுதியை KS நாகராஜன் எழுதி முடிக்கிறாரு. நன்றி.